நம்பி பிளாக் சேனல் ஆரம்பிச்சு நஷ்டப்பட போறாரு. போலீஸ் ஜீப் வந்து பாத்துக்கோங்க. அம்மா அம்மா தெரியாது. உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு இவங்களை வச்சு விளாக் பண்ண மாதிரி சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா தாத்தா கடைக்கு ஒரு ப்ரமோஷன் பண்றோமா? கடைக்கு ப்ரமோஷன் பண்றோமா? பஜ்ஜி சாப்பிட்டு தாத்தா இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணு எல்லாம் காரசாரமா தராருங்க. கண்ணு அவன் பேர் சொல்லிட்டு எனக்கு கேட்குது. கண்ணு ஆனா நான் கேட்கலாம் முடியாது. கண்ணு டீ வாங்கலடா. கண்ணு ஆனா ரொம்ப காரமா இருக்குப்பா. கண்ணு உனக்கு ஓசியில தரேன்னு சொன்னாரு. அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம்லடா. தாத்தாக்கு பாருங்க கடை தாத்தாக்கு நான் வியாபாரம் பண்ணி கொடுக்கேன். இப்போ போறதுக்குள்ள எவ்வளவு கூட்டம். இப்போ ஒரு 4 இப்போ நீ என்ன பண்ற, எப்படி நீ நடிச்சு ஒரு நடிப்பு திறமையால பஜ்ஜி வாங்கினியோ அதே மாதிரி நடிச்சு ஒரு 4 பஜ்ஜி நீ விற்கிற. தாத்தா இவனை வேலைக்கு வச்சுக்கோங்க தாத்தா. One eternity later. தம்பி வாங்க. டீ சுட சுட இருக்கு. சுட டீ பஜ்ஜி எல்லாமே இருக்கு. ஆலிஜே பூஸ்ட் காம்ப்ளான் டீ இஞ்சி டீ சுக்காப்பி எல்லாமே இருக்கு. இல்ல பரவாயில்ல ப்ரோ, இப்பதான் குடிச்சேன். வித்து கொடுக்க நான் ஆள் வரட்டும். சுகி இருக்கா நம்மட்ட? தாத்தா சுகி இருக்கா தாத்தா? நீ அடிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. வெறும் கூடிய செய்தியில் வரும். சுகி சொம்மணி நீ ஆர்டர் போட்டுக்கலாம் தாத்தா கடையில். ப்ரோ ஆர்டர் வந்திருக்கு. 20 ரூபாய்க்கு டீ பார்சல் திருவள்ளூர் ஆர்டர் பண்ணிருக்கேன். கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா குடிச்சு பாருங்க. தாத்தா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தாத்தா நல்ல மனுஷன். தாத்தா இந்த டீல தாத்தாவோட டீல என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, வாங்க டீ குடிச்சு போங்க. சுட சுட இருக்கு நல்ல டீ. காஃபி இருக்கு, பூஸ்ட் இருக்கு, ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் சொல்றா அவங்க கிட்ட. திருநெல்வேலில இருந்து வரோம். ஆனா இந்த டீ ஸ்பெஷலா இருக்கு. எப்படி சொல்லுங்க தாத்தா? டீல என்ன ஸ்பெஷல்? தாத்தா பஜ்ஜி சாப்பிட்டே இருக்காரு. சொல்லுங்க தாத்தா. என்ன காரணம் அந்த டீ சுவையா இருக்க காரணம் என்ன தாத்தா? தெரியலையா? நீங்க சொல்லுங்க தாத்தா. நம்ம டீல இஞ்சி வேற என்னலாம் இருக்கு? இஞ்சி சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், இஞ்சி, சுக்கு, அதிமதுரம், துளசி, அது மாதிரி நிறைய இருக்கு. 3 ரோசஸ் போட்டு குடிங்க. முக்கியமான பாலை சொல்லலையடா நீ. பால் எல்லாமே இருக்கு. ஜாலியா குடிங்க. ஒரு மாண்டேஜ் இதெல்லாம் நல்லா ஆத்தி ஊத்துங்க தாத்தா. தாத்தா சொல்லவே இல்ல. சொல்லுங்க. வந்தாங்க ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஜீப் வந்து பார்த்துக்கோங்க. போலீஸ் வந்து சட்டை பட்டனை மட்டும் தான் வந்தாங்க. நாங்கள் கேமராமேன் எடுத்திருக்கே தெரியும். நாங்கள் திரும்பி கேமராமேன் மட்டும் இப்படி இருக்காரு. இவன் வந்து எனக்கு இன்னும் போலீஸ்க்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அந்த கடையில் போய் அந்த சீப் எவ்வளோ கேட்குறான். ஏதோ கேஸ்ல மாட்டின மாதிரி இப்ப என்னடா பண்றீங்க? சரி வா, இங்க ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு பாப்போம். அது என்ன பத்திருதா? அம்சென்ட் பாருங்கண்ணே. பரமா படிட கண்டென்ட் கிடைச்சாச்சு. நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. இவங்க சரியில்லை. சின்ன வயசுல எவ்வளவு ஆசை இருக்கும் இல்ல குதிக்கணும்னு. அதுல நம்மள சின்ன வயசுல எல்லாருக்கும் இல்ல ஆசை இருக்கும் நம்மளுக்கு இல்ல குதிக்கணும்னு. ஆனா கேட்டு பாக்குமா அவங்ககிட்ட குதிக்கலாமான்னு கேட்டு பாக்குமா? கேட்டு பாப்போம். கேள்றா நீ தைரியமாடா குதிக்கூடாதுக்கா. ஒரு 100 இல்லையா? சின்ன வயசுல சின்ன வயசுல ஆசை கையில விளையாடணும்னு. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒரு 100 ரூபா தரோம் கையில குதிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் காத்து அடிச்சுனாலும் கொடுத்துருவாங்க. அப்படிதான் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு இதெல்லாம் குதிக்கணும்னு ஆசைக்கா. அவன் உடனே ரெடி பண்ணிட போறான். நீங்க
அங்க பாரு யானை அதெல்லாம் கொண்டு தெரியுதா? என்ன என்னண்ணே உண்மை நேரம்? ஆமா அப்படிதான் இருக்குல்ல. இல்ல சும்மா பொம்மை கீழே பொம்மை அந்த காது கொண்டாடுல தொட்டு பார்க்கலாம் கூடாதா? ஓ பெயிண்டிங்ண்ணா. கண்ணில் கண்ணு பாருங்க அப்படி என்ன அப்படி கண்ணு ஜூம் வருங்க. ஆம்பளையா பொட்டையா? கீழே போய் பார்த்துட்டாரு ஆம்பளையா பொம்பளையா. நான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். சொல்லிருமா? சரி வா. மாணிக்கமா கும்பனா காட்டியானே கும்பியானே. அடுத்து இது என்ன ஒரே காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஃப்ரெண்ட் வந்து 2 லட்சம் தான் ஆரம்பிச்சு இந்த இங்க நிலைநாயகன் ப்ரமோட்டர்ஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். அப்படியே ஒரு பிளாட் எல்லாமே. பட் உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க இதுல இந்த 4 பேருக்கு அதான் இதுல போன சூப்பரா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் தெரியுங்களா? என்ன போமா ஆப்ரேட்டர் காணுமே இதுல போகும்ண்ணே. இதுல வேணாம்டா, இது வேணாம்டா. வேற ஏதாவது நல்ல ஏதாவது ஜம்முன்னு இருக்கும். நம்ம 4 பேர் உட்கார்ந்தோனீங்க வாங்கி எடுத்துருவாடா. சுகர் பேஷண்ட் அப்படியே இருக்கும். இளந்தாரி இப்போ இல்லாட்டி எப்போ பாருங்க நரம்பு துடிக்குது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. டிக்கெட் சொன்னாங்க, நான் எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் தாங்க நான் எடுத்துருவேன். நீங்க இங்க நாங்க போய் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் தாங்க நீங்க பெரிய மனுஷன். அந்த ராட்டினம் பாருங்க எப்படி இருக்கு. ஒண்ணுல நீங்க சேர்ல உட்கார்ந்து நாங்க 3 பேர் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. சேர்ல இதெல்லாம் நீ தாங்க மாட்டடா. நாங்க ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? கேக்கலாம்ண்ணே தாங்க. கண்டிப்பா பாடி ஸ்டீல் பாடி தாங்க சரி இந்தா. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துரு. இது அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருண்ணே. சரிண்ணே. அந்த காளை மாடும் சேர்த்து எடுத்து. ஓகேண்ணே. எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா இது வந்து சரி வாங்க டிக்கெட் எடுத்துருவோம். டிக்கெட் வாங்க டிக்கெட். இப்போ என்னாச்சுன்னா டிக்கெட் எத்தனை தெரியல. ஆனா நாங்க டிக்கெட் வெறும் 10 ரூபா தான் சொல்லி பர்ஸ் வாங்கி வந்துட்டோம். பர்ஸ் எல்லாத்துட்டும் இப்போ காலி பண்ண போறோம். எல்லாரும் ஆடி பார்க்க போறோம். ஆமா சக்சஸ். பிளான் போட்ட மாதிரி இத காலி பண்ணுவோம். பிளான் போட்ட மாதிரி பர்ஸ் இப்போ காலி பண்ண போறோம். பார்த்தோன்னே சாக்காக போறாரு. சொல்லி பில் எவ்வளோக்கா? 280. இப்போ ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட 10 ரூபான்னு பில்லு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ பில்லு வந்து 280 ரூபா வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல சோழி முடிச்சு எங்க போனாரு தெரியல. அவருக்கு அந்த நிற்காரு. வாங்க பில் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? பில்லு ஜஸ்ட் எதுக்கு எடுத்துருக்கீங்க? ஜஸ்ட் 280 தான். 10 ரூபா தானடா சொன்னீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி போட்டாங்கண்ணே. நம்மள பெரிய பசங்கனால கவர்மெண்ட் மதிக்கணுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு 70 ரூபான்னு இதுல தெளிவா போட்டு ஒரு ஆளுக்கு 80% ஜிஎஸ்டியா? ஜிஎஸ்டி நான் பெரிய ஆளுக்குலாம் அப்படிதான் வெயிட் உண்டா. சரி என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி எடுத்தாச்சு வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி 280 ரூபா ஆயிடுச்சு. நான் இதை சாப்பாட்டில் பார்த்துக்கிறேன். போமா வாங்க வாங்க. ஒன்னா பழம். உள்ள ஏறலாமான்னு ஒரு வார்த்தை கேட்கறேன்னா பாரு. குரங்க விட மோசமா இருக்கும். பஸ்ஸா என்னது எப்படி மாட்டணும்? என்ன நல்லா அவுந்துராத மாதிரி பார்த்து பண்ணுங்க. நாங்க கூட சின்ன பசங்க தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு வந்து வயசுல பெரியவர். அவருக்கு பெரியவருன்னு சொல்லியே வயசாக்கிடுவாங்க போல. ஆமாண்ணே, நாங்கள் வாழ்க்கையில பார்க்கணும் நிறைய இருக்கு. இந்த டைட்டா இருக்குண்ணே. இது ஒன்று மட்டும் தானா? இது தூக்கிறாதா? சைக்கிள் போகுது. என்ன அம்மா ஆய் வருதுண்ணே. இவன் தானே வேணும்னு கேட்டான். டேய் வினோத்தே, டேய் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டியாடா? அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. வேணும் சும்மா இருந்தவனை பிடிச்சி
ப்ரோ கூட்டு போங்க ப்ரோ கூட்டு போங்க ப்ரோண்ணா 10 ரூபா சொன்னதுக்கு அடுத்து போறோம் அதுவும் பண்ண பெரிய ரைடா போறோம் எப்படி கொலம்பஸ் ஸ்பீடு கம்மியா அவர் பாவம் பார்த்து விட்டாரு எங்க ஓடுறது எங்கடா ஓடுற முடியலப்பா அப்படியே தலைகீழ வரும்போது அப்படியே இந்த ரத்தம் full அப்படியே மண்டைக்கு வருதா அப்படியே கண்ணெல்லாம் செவக்கு அப்படியே தெறிக்கி எல்லாம் சாய் முடியலப்பா டேய் இனாத்த டேய் என்னாச்சு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கியாடா டேய் நல்லா இருக்கியாடா சொல்லுடா ப்ரோ ஸ்டீல் பண்ணி இப்ப பெருமையா பேசலாம் ப்ரோ கூட்டு போங்க ப்ரோ கூட்டு போங்க ப்ரோ 10 ரூபா தான் ப்ரோ 10 ரூபா தான் ப்ரோ நீடா முடிவு பண்ணாங்க இப்ப சாப்பிட்டோம்னா இன்னொரு ரவுண்ட் போலாமா வா சாப்பிட போவோம் போமா ஆஹா நீ இங்க பாரு நீ மட்டும் இங்க பாரு வீடியோவா கொள்கை என்ன நீ மட்டும் இதுல இன்னொரு ரவுண்ட் போயிட்டானா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர சாப்பிடுறது வேண்டாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படி ஒரு சாப்பாடே வேணாண்டியா போலாம் சரி ரொம்ப களைச்சு போயிட்டேன் சாப்பிட போவோம் ஆனா நான் சொல்ற சாப்பிட்டா நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அதே நீ நினைச்சதா சாப்பிடணும்னு நினைச்சனா இந்த இந்த சைக்கிளை மட்டும் சுத்திடுடா வேண்டாம்ப்பா சாப்பிட டேய் வாடா சாப்பாடு வாங்கிடுறேன்டா டேய் வாடா வா இது மட்டும் இல்லான்ட்டு செய்தில இது ஈஸி இது கம்முனு ஃபியூச்சர்ல சரி ரைட் பாலா இங்க வா இதுல 4 டிக்கெட் எடுத்துட்டு வா அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து இதை அது கஷ்டம் இல்ல அதெல்லாம் சின்ன பிள்ளை நிறைய டே விளாண்டுருக்கோம் அது ஈஸி தான் அது அதை விட இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா ஈஸியா ரெண்டு தான் ஒன்று சொல்லு ஈஸி தான் இப்போ அவன் டிக்கெட் எடுத்துட்டு வரான் நம்ம இதில் ஏறி குதிக்கிறோம் டிக்கெட் வாங்கியாச்சு நாங்க ஃபுல் ஸ்பீட்ல போச்சலாச்சு நாங்க 4 பேர் நல்லா வேகமா போவோம் அப்படின்னு கிட்டு மட்டும் 4 பேர் பயமா என்னன்னு தெரியாது 4 பேரும் நாசமா போன ஊரும் ஏய் என்னடா இது ஏறும்போதே வில்லங்கமா இருக்கு ஸ்லோவா கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க தலை வலிக்குதே எப்படா முடியும் இருந்தேன் அது உட்காந்தாலும் அடிக்குது படுத்தாலும் அடிக்குது நிமிர்ந்தாலும் அடிக்குது எப்ப அடிக்க வாங்க கன்னியாகுமரி லைட்டா அடிக்கணும் நினைச்சா மறக்காம பண்ணி பாருங்க இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த மாசம் 4ஆம் தேதி தான் ஓபன் பண்ணிருக்காங்க வந்து எல்லாரும் அடி வாங்கிட்டு போங்க அது ஃபேன் ஸ்பீடு சுத்துது என்ன எந்திக்கிறதுக்கே வழி இல்லையாடா சரியான ஸ்பீடு தொப்பெல்லாம் குறைஞ்சு ஆன்ஸ்லாம் இங்கிட்டு இப்படி அப்படி ஆயிரும் தப்பிச்சோம் இதே நீங்க திருநெல்வேலில இருந்து வந்து விளையாண்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆமா நாங்க ஏதோ ஸ்போர்ட்ஸ் போய் சின்ன பிள்ளை காலேஜ் ஸ்கூல்லலாம் போய் சின்ன பிள்ளை ஸ்கூல்ல நாங்க ஸ்போர்ட்ஸ்ல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கோம் ஆமா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் கோல்டு வாங்கிருக்கீங்க இப்போ வயசானால ஸ்கூல் படிக்கும்போது நிறைய சர்டிஃபிகேட்லாம் வீட்ல இருக்கு ஸ்கூல் படிக்கும்போது வாங்கியிருக்கேன் கிறுகிறுல வந்து மாடு பிடிச்சிங்களா ஆமா இப்போ யானை பிடிங்க ப்ரோ யாத்தாடி உள்ள வந்து என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து சன்செட் இருந்தாலும் சரி சன்ரைஸ் இருந்தாலும் சரி ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க சூப்பரா வேற வேற என்னன்னா தரமான இடம் அம்மா சென்டிமெண்ட் பார்க் அம்யூஸ்மெண்ட் பார்க் ஃப்ரீ தான் மக்களே என்ட்ரி ஃபீ மணியா பாருங்க இப்போ மணி 10:07 ஆயிட்டு இது வெறும் டீயை மட்டும் வாங்கி தந்துட்டு இப்போ எங்களை ஏமாத்திருக்கீங்க இப்போ ஒழுங்கு மாதிரி இங்க பாருங்க அந்த பாட்டி கடை மணி 10 மணி 10 பசிக்குது சரி இப்போ ஒழுங்கு ஒரு நல்ல கடை கூடாது கடைக்கு போக கூடாது ஹோட்டலுக்கு போகணும் ஒரு நல்ல கடை வச்சு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போய் சாப்பாடாச்சும் வாங்கினாங்கண்ணே சரி சாப்பிட போலாமா போவோம் அதுதான் சரி அவர் பக்கத்துல ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் சாப்பிடுவோம் தானே கூட்டிட்டு போங்க
அப்படியே சும்மா போகண்டா வாக்கிங்ல அப்படியே கண்டென்ட் அது ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி சுகர் பேசணும் வாக்கிங் போவீங்க, நாங்க ஏன் நடக்கணும் பசியில? வந்ததுல இருந்து ஒரு டீயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு கிடக்காரு இவரு. இந்த லைன்ல எப்படி ஹோட்டல் இருக்கும்? போய் சாப்பாடு சாப்பிட்டு பத்தாட்டு. ஏய் இந்த இருக்கு பாரு ஹோட்டல் ப்ளூஸ் என்னெல்லாமோ இருக்கு நிறைய நிறைய பாரு ப்ரோ, ப்ளூ பீர். ஏய் கூட்டு போறேன்டா, சோறு எந்த நேரம் பார்த்தாலும் சோறு எப்ப பார்த்தாலும் சோறு. கன்னியாகுமரி நைட்டு போல இன்னைக்கு சுத்த வச்சுட்டாரு இவங்கள அண்ணன். நீங்களும் நைட்டு கன்னியாகுமரி வந்தா இப்படிதான் இருக்கும். எப்படி இப்ப சொல்லாங்க காலையில சன் ரைஸை பார்த்துட்டு போகணும்னு சொல்லாரு. 10 ஆயிருச்சு, இன்னும் சன்ரைஸ் பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். அண்ணா இந்த இடம் தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக புரோட்டா போட்டுருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே சாப்பிடுமா இப்படி? ஆமா புரோட்டாவும் போடுறாங்க, கிரில் இருந்துட்டு இருக்கு. சரி வா அப்படியே என்ன சாப்பிடுமா? புரோட்டாலாம் பெருசாக ஏன் சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாது பரவாயில்லாம இருக்கு. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் சிக்கன் ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நல்லாவே இருக்கு, பரவாயில்ல, சாப்பிடலாம். ரொம்ப ஓலாம். அது நாங்கள் இருக்க பசிக்கு அந்த இதெல்லாம் சாப்பிடுவோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஓ முரளி வித்தையா? எங்கள் ஊருக்கு வந்து திருநெல்வேலி பசங்களோட திருநெல்வேலிக்காரங்களோட பாசம் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பாசனாலே திருநெல்வேலிக்காரங்க அடிச்சுக்க முடியாதுப்பா. பாசக்கார பயலுங்க. இதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க கரெக்டாக மணி 3 மணி, பிரம்ம முகூர்த்தம். டீ குடிக்கலான்னு எழுப்புனா தூங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எந்திக்கல, நைட் அடிக்க போகிறேன். நீ இறங்கல. நான் கூட இது வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல் இருந்துச்சு, அப்புறமா இதுக்கு டீ கடை இருக்குது அப்படின்னு. சரி ராத்திரி வந்து எவனுமே சரியாக தூங்கலை. அது நான் பார்த்தேன். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சுமாராக இருந்துச்சா? நீ நைட் என்ன பண்ண? எப்பவும் போலாம். இவெல்லாம் நைட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டுனா, நானும் ஸ்ரீபந்தனும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தோம், ஃப்ரீ ஃபயரு. துடுதுப்புன்னு பார்த்தா வினோத்து என்னடா பண்ணுற, வினோத்து சூப்பராக எடிட் பண்ணியிருக்கேடா அப்படின்னா. நான் என்ன வினோத்துக்காரன்ட்டு சரி தூக்கத்தில் வளர்றாமல அப்படின்னா முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ரைட்டு நானும் ஸ்ரீபந்தனும் ஓ முழிச்சுதான் இருக்காப்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துட்டு வினோத் எங்க இருக்கா அப்படின்னு. அப்போ வினோத் எங்க இருக்கானே தெரியாம தான் பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சொன்னாரு ப்ரோ, நமக்கெல்லாம் தூக்கம் வராது ப்ரோ. ஆமா சரியான தூக்கம், கொரட்டை வேற. புரியல. அதுக்கப்புறம் இங்க ஒருத்தன் அடி 4 இடம் சுத்தி பார்த்தா, எடிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. எடிட் பண்ணிட்டு 4 இடம் சுத்தி பார்த்தான். டோலிஸ் யாராவது இருப்பாங்களா? அடே நைஸா அடி ஏதாவது அடி கண்ணாடி ஒரு கண்ணன் கிடைக்காத கண்ணாடி போடல, கண்ணே தெரியல. நான் பாட்டுக்கு சும்மா வந்து எடிட் பண்ணிட்டு அப்படியே திருன்னு அலைஞ்சிட்டு வந்தான். தூக்கமும் முடியல, கிடைக்கல, தூக்கமே இல்ல, சும்மா டிப்ரெஷன்ல. அதுக்கப்புறம் லவ் சாங் எடுத்து தூங்கினான். அப்படிலாம் இல்ல. அதுக்கப்புறம் இங்க இவன் கார்ல தூங்க முடியுது, இவனுக்கு தூக்கமே வரல. அதாவது 5 நிமிஷத்துக்கு ஒருக்க புகையே போடலன்னா இவனுக்கு தூக்கமே வராது. 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு கையெல்லாம் நடுங்குது. ஒரு புகையை போட்டு அவனும் சொல்லி இழுத்துட்டு போய் டீயை வாங்கி கொடுத்து புகையை போட்டுட்டு தான் இங்கே வந்தோம். கரெக்டாக இப்போ சன்ரைஸை பார்த்துருவோன்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 6:11 சொல்லியிருந்தாங்க. டைம் எத்தனை தெரியுமா? அவர் பஞ்சுவாலிட்டியா வரதான் பார்ப்போம். 5:53 டைமுக்கு போகிறோமோ அதே மாதிரி சூரியனும் சொன்ன டைமுக்கு வராரா வரலையா அப்படின்றத சூரியனுமே செக் பண்ண போகிறோம் நண்பர்களே. சூரியனை கொடியை காட்டுறேன்.
சின்ன வயசுல திருவள்ளூர் சிலைக்கு நம்ம கப்பலில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. ஆனால் இப்போ நம்ம திருவள்ளூர் சைடில் தானே இருக்கு. எங்க சைடில் இருக்கு? முன்ன பின்ன நீ வந்து இங்கே வந்திருக்கியா? வந்தேன் சின்ன வயசுல 2011 செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தேன். 2011 செகண்ட் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இருந்தேன். மழை வந்து அடுத்த வருஷம் சொன்னோன்னு அப்படியா? 2011 வந்தேன். 2011 இப்போ தானே போச்சு. கன்னியாகுமரி எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஆனால் இப்போ திருவள்ளூர் சிலை சைடில் தானே இருக்கு. அங்கேயே தானடா இருக்கு. அதான் நம்ம அப்போ திருவள்ளூர் சிலைக்கு இங்கே இருந்து அங்கே இப்போ திருவள்ளூர் சிலை கடைக்குள்ளே இருந்துச்சு. இப்போவும் கடலுக்குள்ள தான் இருக்கு. அதான் இப்போ நம்ம சைடில் தானே இருக்கோம். என்னெல்லாம் வளருற? இப்போ நம்ம இங்க இருக்கோம் சரியா. திருவள்ளூர் சிலை இங்க இருக்கு. அப்போ நம்ம திருவள்ளூர் சிலை உள்ள இருந்துச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கு? இப்போ திருவள்ளூர் சிலை சைடில் நிற்கும் சரியா. ஆனா அப்போ வந்து திருவள்ளூர் சிலை உள்ள இப்படி திரும்ப நேரா இருக்கா. அதான் இப்போ அப்போ இந்த இடம்லாம் கிடையாது இல்ல. யாரா இப்பதான் கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டா கட்டிட்டாங்க ப்ரோ எல்லாத்தையும். ப்ரோ நானும் இந்த மாதிரி காதல் பண்ணணும் ப்ரோ. அது அம்மா புள்ளடா. ஏன்டா எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிறீங்க? வா சரி, இந்த கொடி எதுக்காக இங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாத? ஏன் சரி, என்ன கொடியா இருக்கும்? இது வந்து இந்தியாவோட பார்டர். கரெக்டாக சொல்லிட்டியப்பா. படிச்சிருக்கான் போலயே. இப்போ சரி போலாமா? அப்படி போய் கொடியை ஏற்றிட்டு வந்துருதியா காலையில்? இந்த காலங்காலத்தில் இந்த குளிரில் எப்படிதான் உள்ள குளிக்காங்கன்னு தெரியல. நம்ம ரெண்டு குளிக்காங்க கூட கழுவ முடியல, அவ்வளோ குளிருது. வா நானும் வரலப்பா யாத்தாடி. வாடா. நானும் வரல. எதுக்குடா விளாகுக்கு வரீங்க? குளிரும். விளாகு எடுக்கலான்னு வந்துட்டு இப்போ குளிருது குடையுது. அவன் காலைல ஆய்வு வருதுன்றா, நீ குளிருதுன்றா, அவன் தூக்கம் வருதுன்றா. இவங்கெல்லாம் பார்த்தா சன்ரைஸ் பார்க்க வந்த மாதிரி தெரில. சன்ரைஸ் பார்க்க வந்தவங்கள பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியுது. எவனா சன்ரைஸ் எப்படி இருக்கும் எங்கே வருதுன்னு கேட்குறாங்களா? உயிராங்க. சரி நீங்களும் வந்து உள்ளே வந்து அந்த அனுபவத்தை அனுபவிச்சு பாருங்க. வாங்க வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த படியில் நின்று சன்ரைஸ் பார்த்தா என்னடா அது? கடலில் தண்ணி கடல் தண்ணியில் பட வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் என்னாச்சு இன்னும் வரல. அதான் சொல்கிறேன் கேளு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே சூரியன் உதிச்சிருச்சு, மேகம் மறைச்சிருச்சு. அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. அதே இப்போ சன்ரைஸ் வந்து எனக்கு இது எப்படி தெரியுமா? இந்த நம்ம கன்னியாகுமரி கீழே இருக்கா, 3 சைடு கடல் சொன்னாங்களா. அது இந்த சைடு ஒரு அளவு வருது, அந்த சைடு வந்து ஒரு அளவு வருது, நேரம் வந்து ஒரு அளவு வருது. கரெக்டாக இருக்கு பாருங்களேன். ஆமாண்ணா, நேரம் வந்து ஒரு அளவு வருதா, இந்த சைடு இந்த சைடில் வந்து ஒரு அளவு வருதா. அதாவது அது காரணம் என்னன்னா, இங்கே கரை இருக்கா அப்போ அலை இப்படி தான் வந்தாகணும், இங்கே கரை இருக்கா அங்கே இருக்க தலை இப்படி தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. அந்த கொடியா இருக்குது பாடுறா. இல்ல இல்ல அது என்ன இது போட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்ல, அந்த கப்பல் இங்க இருந்து போகலடா, போறதுக்கான கப்பல் வர்றதுக்காக இப்ப கொடி ஏத்திருக்காங்க. கொடி ஏத்தின உடனே இப்போ போட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் போயிட்டு கண்ணாடி பிரிட்ஜ் போயிட்டு வருவாங்க. ஆமா, நேரம் சவுண்ட் ரொம்ப அதிகமாகுது. முன்னால முடிஞ்சா நீ நீந்தி போ. ஆமா, டாஸ்க் நம்பர் 2 பண்றியா? எனக்கு தெரிஞ்சு சுனாமி என்னமோ வரப்போகுது நினைக்கிறேன். சுனாமிலாம் வந்தா நான் பாத்துக்கிறேன்டா. நீ முதல்ல இங்க இருந்து நீந்தி போய் திருவூர் தொட்டுட்டு அப்போ. இவருக்கு வேலை வேலை கிடையாது. சரி, வந்ததுக்கு சன்செட்டையும் பார்க்க முடியல, சன்ரைஸையும் பார்க்க முடியல, என்ன பண்றது? திருவள்ளூர் கிட்ட நின்று நிற்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் போட்டு ஆடினே இருப்பேன். சரி, ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன் சொல்லலாம். ஆனால் எனக்கே ஒரு டவுட்டு, திருவள்ளூர் ஃபோட்டோ அந்த காலுக்கு கீழே இப்படி ஒரு விஷயம் இருக்குமா என்ன? ஃபோட்டோ எடுப்போம் வாங்க. கேமராமேன் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கண்ணே நம்மளுக்கு. தள்ளிங்க கடல். ஓகேண்ணே. திருவள்ளூர் தெரியுதாரா? ஃபோட்டோ எடுத்தா எப்படா திருவள்ளுவர் தெரிவாரு? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுப்பா, அந்த கீழே இருக்க இடம் வந்து முன்னாடி கிடையாதுல்ல, மறைச்சுன்னா புரியல. கீழே இருக்க கல்லை செதுக்கிட்டாங்களோ, அப்போ அதை ஹைட் ஏற்றிட்டாங்களோ?
டேய் நானும் போட்டு சப்புட்டு போட்ட மாதிரி ஸ்டோரி நொறுக்கிடுதோம். ஸ்டோரி இன்னைக்கு நொறுக்கிடுதோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கில இருந்து எடுத்து திருவள்ளுவர் தெரிஞ்சு நம்ம 4 பேர் இப்படி நின்று திருவள்ளுவர் கிட்ட போட்டோ எடுத்தானே. ஃபஸ்ட்டு விலாகு கேமராவை தொட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம நினச்சதில் எதுவுமே நடக்கலனாலும் பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டான நிறைய மூமெண்டம்ஸ் மெமரிஸ்லாம் எங்களுக்கு ரொம்பவே கிடச்சிது. அப்போ நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணோம். இப்போது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்து ஹாப்பியாக இருந்தோமோ, எங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸான ஒரு மூமெண்ட்டும் கிடச்சிதோ, அதே மாதிரி உங்களுக்கும் அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இந்த வயசான காலத்துலேயும் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயத்த எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்கள் ஃபேமிலிலையும் உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நீங்களும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போங்க. இதுதான் நம்ம கண்ட்ரியோட எண்டு, இந்தியாவோட எண்டு. இந்த வீடியோவோட எண்டும் இங்கேயே முடிச்சுக்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏலே vlogs-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.